என்னுடைய ஐடியில ஒரு மாணவி, அதாவது பல்கலைக்கழகத்துக்கு மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்ட ஒரு மாணவி, ஆசிரியருடைய மகன் ஆசிரியர் போகிறார். அந்த பிள்ளைக்கு மருத்துவத்துக்கு இடம் கிடைத்தது. திடீரென்று சொல்லி அந்த மருத்துவத்தினுடைய அந்த இடம் நீக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு மாவட்டத்திலே இருந்து ஒரு போலியான முறையில் இந்த மாவட்டத்தை பதிந்து அவர் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் மேலே இந்த மாவட்டத்திலே கல்விப்போத்தராக உயர்ந்த பரிசு எடுத்தவரும் அல்ல. அந்த பிள்ளையுடைய பெயர் நீக்கப்பட்டு அவருடைய பெயர் அரசியல் செல்வாக்கோடு சேர்க்கப்பட்டது. அவர் மிகவும் ஒரு வசதியற்ற குடும்பம், ஒரு அமைதியான குடும்பம், சண்டைக்கு போகாத குடும்பம். இந்த தகவல் எங்களுக்கு கிடைத்தது. நாங்கள் உடனடியாக கிராமமாக நாங்கள் சென்று இதை நாங்கள் பல அதிகாரிகளுக்கு அறிவித்து நாங்கள் விடவில்லை. சொன்னோம், இந்த பிள்ளைக்கு மருத்துவ இது கிடைக்க வேண்டும். அது உடல் ரீதியாக அந்த பிள்ளை பாதிக்கப்பட்டிருந்தது. மனிதர்களுக்கு எடுபட்டு திடீரென்று கட்டப்பட்டு சொன்னால் உடல் ரீதியாக அந்த பிள்ளை பாதிப்பு ஏற்பட இருந்தது. நாங்கள் பிள்ளைங்க. ஆனால் அந்த நபரோ அரசியல் செல்வாக்குள்ள ஒரு நபர் அடுத்தவர், ஒரு பல்லாவந்தவர். நாங்கள் விடாப்பிடியாக நின்று அவருக்கும் அந்த தலைமை கிடைத்தது. அது எங்களுக்கு அது அப்பாற்பட்ட காரியம். அவர்கள் அடிஷனலாக அந்த வருஷத்துக்கு மன்னாருக்கு ஒரு கார்டரை கூட்டி அந்த பிள்ளைக்கு அந்த பதவி அந்த தலைமை கொடுக்கப்பட்டு இன்றைக்கு அந்த பிள்ளை வவுனியா வைத்தியசாலையில் ஒரு வைத்தியராக இருக்கிறார். இதே மாதிரி இன்னொரு பிரச்சனை நடந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு அதிகாரி, அவருக்கும் நியமனம் வழங்கப்படுவதற்கு இருந்து கடைசி நேரத்திலே அவருடைய நியமனம் இன்னொருவருக்கு கொடுக்கப்பட்டது. அதை நாங்கள் விடவில்லை. எழுத வேண்டிய இடங்களுக்கு எழுதி, போக வேண்டிய இடங்களுக்கு போய் கடைசியாக ஒரு லேடி ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸருக்குரிய இடத்தை ஆண்களுக்குரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பதவியை மாற்றி அவருக்கு அந்த பதவி வழங்கப்பட்டது. அவர் இப்பொழுது கர்நாடகத்தில் சிங்கம் என்று தெரியும். அவருக்கு ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸராக நினைக்கிறேன் 6-7 வருடங்களாக அவர் பேசுகிறார். நான் இதே சொல்றேன்னு சொன்னால், இப்படியாப்பட்ட அநீதிகளை நாங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும். நீங்க சொன்னீங்க சமுர்த்தியில இப்படியாப்பட்ட